அத்தியாயம் 25. மற்ற ஆடவர்களைப் போல் ருத்ரனும் தன் முகத்தைக் கண்டு விலகி செல்வான் என்று எதிர்பார்த்த சுஜாதாவுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி கொடுக்கும்படி அத்தனை பேரின் முன்பு அவள் இடையை பிடித்து தன்னுடன் சேர்த்து அணைத்தவன் அவளின் பின்கழுத்தை பிடித்து தன் முகத்தருகே கொண்டு வந்து அவளின் கீழிதழை கவ்வினான். இதை சற்றும் எதிர்பாராத சுஜாதாவின் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிய, அடுத்த கட்டமாய் அவளின் மேல் உதட்டையும் கவ்வியவன் இரண்டு உதட்டிலும் தேன் பருகிக் கொண்டிருந்தான். இதைக் கண்டு அங்கிருந்தவர்கள் கண்கள் மட்டுமல்ல, சந்தோஷின் கண்களிலும் பெரிய அதிர்ச்சிதான். அவனால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. சுஜாதா தனக்கு மட்டும்தான், அவளை யாருக்கும் விட்டுக் கொடுக்கவே மாட்டேன் என்றவனின் ஆணவத்தை அடித்து நொறுக்கவே புல்லட்டில் பாய்ந்து வந்திருந்தான் அந்த பாவி பையன் போலீஸ். சந்தோஷ் கண்கள் இரண்டும் வன்மமுடன் அங்கும் இங்கும் நோட்டமிட்டது. அந்த காலேஜில் இருந்து பாதி பேர் அந்த காட்சியை பார்த்தது மட்டுமில்லாமல் அதை வீடியோவும் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலை கொள்ளாமல் அவன் முத்த போர் ஒரு முடிவுக்கு வர மறுத்து அவள் இதழில் வீணை மீட்டிக் கொண்டிருந்தது. தன்னிலை மீண்ட சுஜாதா தான் கடினப்பட்டு அவனிடமிருந்து விலகி நிற்க அவள் துப்பட்டா காற்றோடு பறந்து சென்றது அந்த புயல் காற்றில். அத்தனை பேரும் அவளை சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பதைக் கண்டு அவள் கண்கள் கலங்கி போக மெல்ல அவள் இதழை துடைத்துக் கொண்டபடி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவன் கண்களில் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. அவன் பார்வை அவள் மீது அருவருப்பாகவும் படவில்லை. அவனுக்கு சுஜாவை பிடித்திருக்கிறது. அவள் கண்களை பார்த்து அவள் மீது போதை கொண்டவனுக்கு இந்த நொடி வரை அந்த போதை குறையவில்லை. அழகு முகத்தில் இல்லை என்பது அவன் கருத்து. என்ன பண்றீங்க? கலங்கிய கண்களுடன் 2 அடி பின்னால் நகர்ந்து நின்றாள். பார்த்தா தெரியலையா? கிஸ்ஸுமா, கிஸ்ஸு. அவன் கண்களில் அத்தனை குறும்பு. போலீஸா இருந்துகிட்டு இப்படி பொறுக்கி மாதிரி பிஹேவ் பண்றீங்க. கோபமாக கேட்க நினைத்தாலும் ஏனோ சத்தமில்லாமல் வந்தது அவள் வார்த்தை. போலீஸ் பொறுக்கியா இருந்தா தானே இன்னொரு பொறுக்கிய பிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நான் ஒன்னும் யாரோ ஒருத்திய கிஸ் பண்ணலையே. எனக்கு பிடிச்ச பொண்ண தானே கிஸ் பண்ணேன். ஆனா எனக்கு பிடிக்கல. பட்டென்று சொன்னாள். ருத்ரன் கண்கள் சுருங்கியது. உண்மையா பிடிக்கலையா? ஒரு மாதிரி வசீகரமான குரலில் கேட்டான். அந்த வார்த்தையில் சுஜா கொஞ்சம் தடுமாறினாள். உனக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தோணுது. எனக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு. இப்போ இல்ல. எப்பவுமே நீ எப்படி இருந்தாலும் எனக்கு அழகா தான் தெரிவ. இந்த நிமிஷம் நீ மட்டும்தான் எனக்கு அழகா தெரியுற. ம். இறக்கப்படுறீங்களா? ஒரு மாதிரி விரக்தி குரலில் கேட்டாள். வாழ போறது ஒரு வாழ்க்கை. இதுல எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும்னு நினைப்பேன். இதுல இறக்கப்பட்டு வாழ்க்கை கொடுக்கிற மகா நான் இல்ல. என் கண்ல இறக்கம் இருக்க மாதிரியா தெரியுது? உண்மைதான். அவன் கண்களில் இரக்கமில்லை, காதல்தான் இருந்தது. அதே சமயம் இது பைத்தியக்காரத்தனமாக தோன்றியது அவளுக்கு. எனக்கு பிடிக்கல. பிடிக்கிற வரை வெயிட் பண்றேன் டார்லிங். பட் லவ் பண்ணிக்கிட்டே. சிட் என்று அவசரமாக அவனுக்கு முதுகு காட்டி திரும்பி நடந்தாள் சுஜா. அடியே சுஜா! அவன் அழைப்பில் பட்டென்று பெண்ணவள் கால்கள் நின்றது. ஆனால் திரும்பி பார்க்கவில்லை. உனக்கு எப்படியோ தெரியாது. ஆனா எனக்கு உன் மேல லவ்வுனா லவ்வு, கொக்காமக்கா அப்படி ஒரு லவ்வு. இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உன் கூட தான். இல்லனா கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம கன்னி பையனா இருப்பேன். அப்புறம் அந்த சாபம் உன்னதான் வந்து சேரும். ஒரு கன்னி பையன் சாபத்தை வாங்கிக்க போறியா? பேசாம பட்டினி அல்லாவ ஏத்துக்கோயேன் என்று அத்தனை பேருக்கும் கேட்கும்படி கத்தி சொன்னவன் இதழில் அழகே ஒரு புன்னகை தவழ்ந்தது. அவனுக்கு பதில் சொல்லாமல் அங்கிருந்து அவசரமாக ஓடிவிட்டாள் சுஜா. ஆனால் சந்தோஷ் கண்களில் வன்மமுடன் வெறித்தனமாக ருத்ரனை முறைத்துக் கொண்டிருந்தான். என் சுஜாதாவ யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்கு நான் தாண்டா என்று கையை முறுக்கினான். அடுத்த நாள் அழகாய் அந்த மெல்லிய மயில் வண்ண சேலையில் ஒயில் போல கிளம்பி வந்து அந்த ஹாலில் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தாள் வெண்ணிலா. அப்பனை பார்க்க போகும் சந்தோஷத்தில் அதிகாலையிலே கிளம்பி விட்டாள். ஆனால் சுத்துவோ சாகவாசமாய் கிளம்பி வந்து நின்றான். டே குட்டி, ஏன் இவ்ளோ நேரம்? ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, சீக்கிரமா போலாம் என்று முந்திக் கொண்டு அவன் கையை பிடித்தாள். இதுவரை இப்படி ஒரு ஆர்வத்தை அவளிடம் பார்த்ததில்லை சித்தார்த். எஸ்கேப் ஆக தான் இவ்ளோ ஆர்வமா என்று அவள் மனதில் உள்ளதை சரியாக கணித்து விட்டான். வெண்ணிலாவுக்கு அதிர்ச்சி. ஆனாலும் அதை முகத்தில் காட்டிக் கொள்ளவில்லை அவள். அப்படியெல்லாம் இல்லையே.
நீ இருக்கும்போது அது நடக்குமா என்ன? என்று திக்கி திணறி சமாளிக்க நினைத்தாள். ஆனால் அவன் கண்களில் எதுவும் மறைவதில்லை. வாடா என்றவளின் கையை பிடித்து தன் அருகே இழுத்தான். வெண்ணிலா என்னவென்பதைப் போல் பார்த்தாள். எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்ன? நான் சொன்னத பண்ணா நீயும் வாக்கு மீறாம கிஸ் தருவேன்னு. எப்படியும் இங்கு திரும்பி வரப் போவதில்லை என்ற நம்பிக்கையில் அவனுக்கு சத்தியம் செய்து கொடுத்தாள் வெண்ணிலா. வெண்ணிலா மற்றும் சித்தார்த்தன் கார் அந்த காரைக்குடி நோக்கி பயணம் செய்தது. இத்தனை நாளில் வெண்ணிலா முகத்தில் இப்படி ஒரு சந்தோஷத்தை அவன் பார்த்ததே இல்லை. அதனால் அடிக்கொரு முறை அவள் பக்கம் சித்துவின் கண்கள் தழுவி சென்றது. ரோடு முன்னாடி இருக்கு. என் முகத்துல இல்ல. அதனால முன்னாடி பார்த்து ஓட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தோணுது. ஆமா, என் அப்பாவை பார்க்க போறேன்ல, அதுதான். தாளம் போட்டபடி சொன்னாள். அப்பான்னா ரொம்ப பிடிக்குமோ? அப்பான்னா யாருக்கு தான் பிடிக்காது? சின்ன வயசுலயே அம்மாவை இழந்த எனக்கு எல்லாமே என் அப்பா தான். எனக்காக இன்னொரு கல்யாணம் கூட அவர் பண்ணிக்கல. எனக்காக மட்டும்தான் வாழ்ந்தார். என் அப்பா தான் எனக்கு உயிரு. உண்மைதான். அந்த மாதிரி அப்பா கிடைக்கிறது பெரிய விஷயம்தான். இதழ் வளைத்து சொன்ன சித்தார்த்தின் வார்த்தையில் இருந்த விரக்தியை அவளும் அறியாமல் இல்லை. ஆமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க வந்தவன உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? ச்சே, அவங்க யாருன்னு கூட தெரியாது. அப்பா என்கிட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்ல. அவர் என்கிட்ட கேட்டது ஒண்ணுதான். அது என் கல்யாணம். அதுக்காக சம்மதம் சொன்னேன். என்னை ஏன் உனக்கு பிடிக்கல? உன்னை எப்ப எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன்? அப்போ லவ் பண்றியா? லவ் வேற, பிடிக்கிறது வேற. லவ் இல்லையா? இல்ல. ஏன்? ஏன்னா என்ன சொல்றது? நீ என்ன விட சின்ன பையன். வண்டியை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான் சித்து. சச்சின் டெண்டுல்கர், அபிஷேக் பச்சன், அவ்ளோ ஏன் பிரியங்கா சோப்ரா கூட அவங்கள விட பல வயசு சின்ன பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. காதலுக்கு வயசு தடை இல்ல. இந்த சினிமா டயலாக் படத்துல வைக்கலாம். நிஜத்துல ஒத்து வராது. பெருமூச்சு விட்ட சித்து வண்டியை எடுத்தான். உறங்குபவர்களை எழுப்பி விடலாம். உறங்குவது போல் நடிப்பவர்களை எப்படி எழுப்ப முடியும்? சித்து, உண்மையாவே நீ எங்க ஊருக்கு அதுவும் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? ஆனா அங்க ஒரு கூட்டமே இருப்பாங்க. எல்லாரும் உன்னை பார்த்தா கொலையே பண்ணிருவாங்கடா. என்ன பிளான் பண்ணிருக்க? அவள் மனதில் நீண்ட நேரமாய் இருந்ததை கேட்டுவிட்டாள். என்னதான் அவள் தப்பிக்க எண்ணினாலும் கூட அவனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ, தன் சொந்த பந்தம் அவனை ஏதாவது செய்து விடுவார்களோ என்ற பயம் அவளுக்கு இருக்கத்தான் செய்தது. சிரித்துக் கொண்டான் சித்து. அத பத்தி உனக்கு என்ன கவலை நிலா? நான் செத்தா உனக்கு நிம்மதி தானே? நீ எஸ்கேப் ஆகிரலாமே. லூசு மாதிரி பேசாத. ஏற்கனவே உன் மேல எல்லாரும் கோவத்துல இருப்பாங்க. இப்ப மட்டும் நீ அவங்க கையில கிடைச்சா அவ்வளோதான். அப்போ பேசாம திரும்பி போயிருவோமா? கிண்டலாக கேட்டான். அவளிடம் பதில் இல்லை. அதே சமயம் அவனை ஏதாவது செய்து விடுவார்களோ என்ற பயமும் இருக்கத்தான் செய்தது. நேரங்கள் கடக்க கடக்க அவர்கள் ஜீப் அந்த காரைக்குடியை நெருங்கிக் கொண்டிருந்தது. ஒரு பக்கம் ஊரை பார்க்க போகிறோம், தன் தந்தையை பார்க்க போகிறோம் என்று உள்ளுக்குள் சந்தோஷம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவர்கள் சித்துவை எதுவும் செய்துவிடக் கூடாது என்ற பயமும் இருக்கத்தான் செய்தது. காரைக்குடி நகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்று பெரிய போர்டு அவர்களை வரவேற்க, வெண்ணிலா அதிர்ச்சியுடன் சித்துவை திரும்பி பார்த்தாள். அவன் சொன்னது போலவே காரைக்குடிக்கு அழைத்து வந்து விட்டான். சித்து, என்ன பிளான் பண்ணிருக்க என பதட்டமாக கேட்டவள் தப்பிக்க வேண்டும் என்பதையெல்லாம் மறந்திருந்தாள். எப்படி கடத்தி வந்தவன் மீண்டும் இத்தனை தைரியமாக அவளை அழைத்துச் செல்கிறான்? இவன் எப்படிப்பட்டவன்? தான் பேச வேண்டும் என்ற காரணத்திற்காக இத்தனை ரிஸ்க் எடுக்கிறான். உண்மையில் இவன் யார் என்று அவள் மனதில் தோன்றாமல் இல்லை. அத்தனை டோல்கேட்டையும் தாண்டி அந்த பெரிய பெரிய செட்டிநாடு வீடுகளை தாண்டி சித்துவின் ஜீப் பெரிய காம்பவுண்ட் சுவற்றின் முன்னே வந்து நின்றது. ஒரு நொடி பலத்த அதிர்ச்சியுடன் வெண்ணிலாவின் இதயம் திக் திக் என்று அடிக்க, டிரைவர் சீட்டில் இருந்த சித்துவை திரும்பி பார்த்தாள். அத்தியாயம் 26. சித்துவின் முகத்தில் துளியும் பயமில்லை. அவன் சாதாரணமாகவே இருந்தான். ஆனால் வெண்ணிலாவின் முகத்தில் தான் வியர்வை துளி சொட்டு சொட்டாக அரும்பி நின்றது. எந்த தைரியத்தில் இவன் இத்தனை தூரம் வந்திருக்கிறான் என அவளுக்கு புரியவே இல்லை. சித்து, நான் இப்பவும் சொல்றேன்டா, என் சொந்த பந்தம் ரொம்ப மோசமானவங்க. அவங்க வீட்டு பொண்ண கையை எவனாவது புடிச்சா கூட அறுத்து போட்டுருவானுங்க. நீ பொண்ணையே தூக்கிட்டு போயிருக்க. உன்னை கெஞ்சி கேக்குறேன், இங்கிருந்து போயிருடா. உன்னை ஏதாவது பண்ணிருவாங்க. சற்று பயத்துடன் தான் சொன்னாள்.
அவள் வீட்டுக்கு வந்துவிட்டாள் என்ற சந்தோஷத்தை விட அவனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயமும் பதட்டமும் தான் அவளுக்கு அதிகமாக இருந்தது. சித்து சிறு புன்னகையுடன் அவள் பக்கம் திரும்பினான். "இறங்கு நிலா." "சித்து, எனக்கு எதுவும் ஆகாது, நீ போ" என்றான் கண்களை மூடி திறந்து. பிறந்த வீட்டுக்கு வருவது பிள்ளைகளுக்கு புது சந்தோஷம்தான். அதுவும் இனி தன் தந்தையை பார்க்கவே மாட்டோம் என எண்ணியவளுக்கு தந்தையை பார்க்க வந்திருப்பது கசக்குமா என்ன? அந்த சேலையை பிடித்தபடி கீழே இறங்கியவள் ஏதோ சிறு பிள்ளையைப் போல் கத்திக்கொண்டே அந்த வீட்டுக்குள் ஓடினாள். "அப்பா! அப்பா! எங்க இருக்கீங்க? நான் வந்துட்டேன். உங்க பொண்ணு உங்கள பார்க்க திரும்ப வந்துட்டேன்ப்பா!" என முகமெங்கும் புன்னகையுடன் பல நாட்களுக்கு பிறகு அந்த வீட்டுக்குள் வந்தவளுக்கு சந்தோஷத்தில் கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. அந்த பெரிய விலாசமான வீட்டில் அங்கும் இங்கும் ஓடித் திரிந்தாள். அவள் கண்கள் பட்டாம்பூச்சியைப் போல் அங்கும் இங்கும் உலாவியது. ஜீப்பை நிறுத்திவிட்டு சித்துவும் கழுத்தை வளைத்தபடி நடந்து வந்தான் உள்ளே. ஒரு 2 நொடிகளுக்கு பின்புதான் நிதானம் கொண்டவள் தன் வீட்டில் யாரும் இல்லை என்பதை கண்டு நெற்றி சுருக்கினாள். வீட்ல யாராவது எப்பவுமே இருப்பாங்களே, இன்னைக்கு யாரையுமே காணோம் என்று நெற்றியை பிடித்துக் கொண்ட அவளின் சிந்தையில் பட்டென்று பல்ப் எரிய கோபமாக சித்துவை திரும்பி பார்த்தாள். என் அப்பா எங்கடா, என் ஃபேமிலி எங்க என்றவள் ஒரு விஷயத்தை வரும்பொழுது கவனிக்க மறந்திருந்தாள். அவர்கள் ஜீப்பில் வரும்பொழுது அந்த தெருவில் ஒருத்தர் கூட இல்லாததை அவள் கவனிக்கவில்லை. சாதாரணமாகவே கிராமம் என்றால் ஒரு சிலராவது நடமாடிக் கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் ஒருத்தர் கூட அந்த பக்கம் இல்லை. சந்தோஷ மிகையில் அவள் அதை கவனிக்க மறந்திருந்தாள். உன் வீட்டுக்கு தான் நிலா கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். உன் அப்பாவையோ இல்ல சொந்தத்தையோ உனக்கு காட்டுவேன்னு சொல்லவே இல்லையே என்று இவ்வளவு நேரம் நார்மலாக இருந்த அவன் முகத்தில் சிறு வில்லத்தனமான புன்னகை வந்தது. விளையாடாத சித்து, இங்க என்ன நடக்குது? எங்கே என் அப்பா அம்மத்த எல்லாரும்? பதட்டமாக கேட்டாள். யாருக்கு தெரியும் என்று பட்டும் பாடாமலும் பதில் சொன்னவன் அங்கிருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்தான். என்ன கோவப்படுத்தாத சித்து, மரியாதையா உண்மையை சொல்லு. ஏன் செல்லக்குட்டி கோவப்படுற? உண்மைய சொல்லப்போனா நீ கேட்டத நான் பண்ணியிருக்கேன். அத நினைச்சு நீ சந்தோஷப்படணும். நான் சொன்ன மாதிரி உன் ஊருக்கும் கூட்டிட்டு வந்துட்டேன். உன் வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துட்டேன். உன் வீட்ல உள்ளவங்க இல்லனா அதுக்கு எப்படி நான் பொறுப்பாக முடியும்? என்று உடலை வளைத்து முறுக்கியவன் அந்த வீட்டை சுற்றி பார்த்தான். சும்மா சொல்லக்கூடாது. என் மாமா கலா ரசிகம் போல. ஐ மீன் கலாவ ரசிக்கிறவர்னு சொல்லல. மனுஷன் ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்கி கட்டியிருக்காரு. கட்டுன வீட்டையும் அழகா செதுக்கியிருக்காரு. பெத்த பொண்ணையும் சிற்பம் மாதிரி செதுக்கியிருக்காரு. ஆமா, முறை மாமனார் வீட்டுக்கு வந்திருக்கேன். மாமாவுக்கு உன் வீட்ட சுத்தி காட்ட மாட்டியா? ஒரு காப்பி தண்ணி குடுக்க மாட்டியா? என்று ஏதோ மாமனார் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தவனைப் போல் கால் மேல் கால் போட்டு அவன் கேட்ட தோரணையைக் கண்டு வந்ததே அவளுக்கு கோவம். என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னபோதே எனக்கு என்னமோ தப்பா தோணுச்சுடா எனக்கு. என் அப்பா தான் எனக்கு எல்லாமே. அவர் என்ன பண்ணன்னு உண்மைய சொல்லுடா என்று உச்சகட்ட கோவத்தில் அவன் சட்டையை பிடித்தவளின் கையை பிடித்து தன் அருகே இழுத்தான் சித்து. இதில் நிலா தடுமாறி அவன் மடியில் வந்து விழுந்தாள். அவள் முகத்தில் கடுப்பு, அவன் முகத்திலோ குசும்பு. நான் இப்பவும் சொல்றேன், நான் சொன்னதை பண்ணிட்டேன். நீயும் பண்ணணும், புரியுதா என அவன் பேச்சு பெண்ணவளிடம் இருந்தாலும் அவன் பார்வை பெண்ணவளின் சிவந்த அதிரம் மீதுதான் இருந்தது. இத்தனை தூரம் பிளான் பண்ணி செய்தவனுக்கு அவளை இறுக்கி அணைத்து முத்தம் கொடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனால் அவன் அதை செய்யவில்லை. நான் என் அப்பாவை பார்க்கணும். ப்ளீஸ் சித்து, அவருக்குன்னு இருக்கிறது நான் மட்டும் தான்டா. அவனிடம் மிஞ்சி பேசுவதை விட கண்ணீர் விட்டு கெஞ்சி பேசினால் மனம் இறங்குவான் என்று எண்ணியவள் அப்படியே பம்மினாள். இவ்ளோ தூரம் வந்துட்டு என் அப்பாவை பார்க்கலனா என் மனசே மனசா இருக்காதுடா என்று முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு பேசினாள். சித்துவோ ஏதோ பழைய கதையை ரேடியோவில் கேட்பது போல் காதை குடைந்து கொண்டான். கடுப்பாகிவிட்டாள் நிலா. அவளும் எவ்வளவு நேரம்தான் பயந்தவளைப் போல் நடிப்பாள். அடிங்க, நானும் பொறுமையா பேசி பார்த்தா என்னமோ ஓவரா சீன் போடுற. இப்ப என் அப்பாவும் என் சொந்தமும் எங்க இருக்காங்கன்னு சொல்ல போறியா இல்லையா? சிரித்துக் கொண்டவன் அவளை சுவாரஸ்யமாக பார்த்தான். இந்த கோவமும் தைரியமும் தான் அவளிடம் அவனுக்கு பிடித்தது. சரி, நம்ம வேணா ஒரு டீல் போட்டுக்கலாமா? என்ன சொல்ற? மறுபடியுமா? பின்ன உன்கிட்ட இப்படி வாங்கினாதான் செல்லம் உண்டு. நீ என்ன பண்ணு, கிச்சன் போய் எனக்கு சூடா டீ போட்டு எடுத்துட்டு வா. ஆ, அப்புறம் முக்கியமான விஷயம். இந்த நிமிஷம் நான் தான் உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கிற மாப்பிள. நீ தான் பொண்ணு.
அப்ப பொண்ணு எப்படி வெட்கப்படுவாளோ, அப்படி வெட்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து என் முன்னாடி நின்னு காஃபி குடுக்கணும். அதுவும் தத்ரூபமா இருக்கணும். அப்பதான் உன் அப்பாவ நீ பார்க்க முடியும். இத பண்ணா அது நடக்கும்." என்று காலாட்டி விசில் அடித்தபடி சொன்னவனைக் கண்டு வெறியானவள், பேசாமல் அந்த பக்கம் இருக்கும் கடப்பாரையை எடுத்து அவன் மண்டையை பிளந்து விடலாமா என்று தோன்றியது. ஆனால் என்ன செய்வது? பாழாய் போன மனது அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லையே. என்னால முடியாது. கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டியபடி கடுப்புடன் சொன்னாள். அப்போ அதுவும் நடக்காது. நான் இப்பவே வெளிய போய் நின்னு கத்துவேன். அப்ப கண்டிப்பா நீ மாட்டிக்குவ. முடிஞ்சா முயற்சி பண்ணு என்றவன் ஸ்டைலாக எழுந்து அந்த வீட்டை சுற்றி பார்க்க ஆரம்பித்து விட்டான். வெண்ணிலாவும் வெளியே ஓடி வந்தவள் அங்கிருந்து சத்தம் போட்டு பார்த்தாள். யாராவது வாங்களேன், உங்களை கெஞ்சி கேக்குறேன், யாராவது வாங்க என்று அவளால் முடிந்த அளவுக்கு கத்தினாள். ஆனால் அவள் சத்தம் கேட்டு யாரும் வருவது போல் தெரியவில்லை. அதனால் பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு என்று ஓடிச் சென்று கதவை தட்டினாள். அப்பொழுதும் யாரும் வருவது போல் தெரியவில்லை. அவர்கள் ஏரியா பக்கம் வரும்பொழுதே ஒரு நாரை கூட அங்கு இல்லை என்பதை அப்பொழுதுதான் நினைவு கூர்ந்தாள் வெண்ணிலா. அவளுக்கு வேறு வழியே இல்லை. அவன் என்னமோ பெரிதாய் செய்துவிட்டுதான் அவளை இங்கே அழைத்து வந்திருக்கிறான். இவ்வளவு பிளான் செய்தவன் நிச்சயம் அனைத்தையும் யோசித்து வைத்திருப்பான். அவனை தாண்டி தன்னால் எதுவும் செய்ய முடியாது என புரிந்து கொண்டவளுக்கு அவள் தந்தையினை பார்த்தே ஆக வேண்டும். அதனால் அவன் சொன்னதை செய்வதற்கு முடிவு செய்தாள். பல்லை கடித்துக்கொண்டு கோவத்தை கட்டுப்படுத்தியவள் அவனை நோக்கி வந்தாள். சித்துவோ ஹாலில் நின்று ஒவ்வொரு போட்டோவையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அவனை ஒரு நிமிடம் உற்று பார்த்தவள் அவன் சொல்வதை செய்யாதவரை அவள் நினைத்தது நடக்காது என புரிந்து கிச்சன் நோக்கி நடந்தாள். எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது அவள் இப்படி கிச்சன் பக்கம் வந்து சமைத்து. ஏனோ அவள் முகத்தில் சிறு நிம்மதி வந்தது. இந்த நொடி அவள் தன் வீட்டில் இருக்கிறாள் அல்லவே, அந்த சந்தோஷம்தான் அவளுக்கு. ஃப்ரிட்ஜில் இருந்து மாட்டுப்பாலை எடுத்து ஸ்டவ்வில் காய வைத்தவள் சன்ரைஸ் எடுத்து அந்த கொதிக்கும் பாலில் போட்டு சுட சுட காஃபி போட்டு முடித்தாள். சித்து அதிகமாக சுகர் சேர்க்க மாட்டான் என்று தெரியும். ஆனாலும் வேண்டுமென்றே சர்க்கரையை அதிகமாகத்தான் போட்டாள். காஃபியை போட்டு முடித்தவள் கிச்சனில் இருந்து வெளியே வர ஏதோ மணமகனைப் போல் அந்த இருக்கையில் அமர்ந்திருந்தான் சித்து. அதுவும் சிறு நாணம் கொண்டு. அவன் கேரக்டராக மாறிவிட்டான். ஆனால் பெண்ணவள் தான் உணர்ச்சி இல்லாமல் நடந்து வந்து அவன் முன் காஃபி கப்பை நீட்டினாள். என்ன நிலா இது? உன்னை பார்க்க வந்திருக்கிற மாப்பிள்ளைக்கு இப்படிதான் உணர்ச்சி இல்லாம காஃபி கொடுப்பியா? ஐ வாண்ட் மோர் ஃபீலிங்ஸ் என கிட்டத்தட்ட 10 முறைக்கு மேல் அவளை வாட்டி எடுத்து விட்டான். அந்த காஃபியே ஆறிவிட்டது. கடைசியாக பெருமூச்சு விட்ட நிலா கண்களை மூடி அந்த இடத்தில் நிஜமாகவே சித்துவை மாப்பிள்ளையாகவும் அவளை மணப்பெண்ணாகவும் எண்ணிக்கொண்டு மெல்ல மெல்ல நாணத்துடன் நளினமாக நடந்து வந்து நின்றாள் அவன் முன்பு. தயக்கத்துடன் காஃபி கப்பை நீட்டியபடி அந்த கடை வழியால் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் நிலா. அதே சமயம் கண்களில் காதல் பொங்க காந்த விழியுடன் சித்துவும் நிமிர்ந்து பார்த்தான். கடத்திட்டு வந்த பொண்ணு வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து இந்த படவா என்ன பண்றான் பாருங்க. ஆனாலும் நம்ம பையனுக்கு கொஞ்சம் தில்லு அதிகம்தான் போல. அதனால தானே மாப்பிள்ளை பாக்கும் படலத்த கடத்தினவன் வீட்லயே கடத்திட்டு போன பொண்ணுகிட்டயே நடத்திட்டு இருக்கான். இவன் எந்த மாதிரியான மெட்டீரியல்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே புருஷோத்தமா. அத்தியாயம் 27. என் அப்பாவை பார்க்கணும். எங்க அவரு? நான் இதுவரைக்கும் யார் மேலயும் பொறாமப்பட்டது இல்லடி. ஆனா நீ சும்மா சும்மா உன் நயனாவ பத்தி பேசும்போது அவர் மேல எனக்கு கொஞ்சம் பொறாம வருதுடி. சரி வா என்று அவள் வீட்டுக்குள் ஒவ்வொரு அறையாக கடந்து அவளை அழைத்து சென்றான் சித்தார்த். வெண்ணிலாவும் அவன் சொன்னதற்கு இணங்க அவன் பின்னே சென்றாள். அவர்கள் வீட்டின் மேல்தளத்திற்கு அவளை அழைத்து சென்றவன் அங்கிருந்த கதவை திறந்து விட்டான். அவன் என்ன செய்கிறான் என்று புரியாமல் உள்ளே பார்த்த வெண்ணிலாவின் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியாக விரிய ஓடி சென்று அங்கே மயக்க நிலையில் இருந்து அவள் தந்தை சொக்கலிங்கத்தை அணைத்துக் கொண்டாள். பா பா நிலா வந்திருக்கேன்பா, கண்ணை திறந்து என்ன பாருப்பா, உன் செல்ல பொண்ணு வந்திருக்கேன் பாருப்பா என்று அவள் தந்தையை கண்டு பதறி போனவள் கோபமாக வந்து சித்து சட்டையினை பிடித்தாள். டேய் பொறுக்கி, என் அப்பாவை என்னடா பண்ண? சொல்லுடா சொல்லு என்று அவன் கன்னத்தில் மாறி மாறி அறைந்தாள். அவள் அடுத்த அடி அடிக்கும் முன் அவள் கைகளை பிடித்து கொண்டான் சித்து. ஒன்னும் பண்ணல. உன் அப்பன் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. என்ன? உன் அப்பா மட்டும் இல்ல, உன் ஏரியா முழுக்க தூங்கிட்டு தான் இருக்கானுங்க. இன்னும் சில மணி நேரத்துக்கு எந்திரிக்க மாட்டானுங்க.
கொசு மருந்து அடிக்கிற மிஷின்ல மயக்க மருந்த கலந்து அடிக்க சொல்லியிருக்கேன். அதனால இப்போதைக்கு எவனும் எழுந்திருக்க மாட்டான். அது மட்டும் இல்ல, நீ உன் அப்பாவ பார்க்கணும்னு தான் வாக்கு குடுத்தேன். அவரு உன்ன பாப்பான்னு நான் சொல்லவே இல்ல. அதனால என் செல்லக்குட்டி, சீக்கிரம் உன் நைனாவ ஆசை தீர பார்த்துக்கோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம இங்கிருந்து கிளம்பணும். அட பாவி! என்று வாயில் கையை வைத்தாள் நிலா. அவன் ஏதாவது பிளான் பண்ணியிருப்பான் என்று தெரியும். ஆனால் இவ்வளவு பெரிய பிளான் செய்திருப்பான் என்று அவள் நினைக்கவில்லை. மொத்த ஏரியாவுக்கும் மயக்க மருந்து அடித்து உறங்க வைத்திருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் போனில் லிங்கத்துடன் சேர்ந்து போட்டோவும் எடுத்துக்கொண்டான். என்னடா பண்ற? ஆ, பை ஃபியூச்சர்ல நானும் என் மாமனாரும் ஒண்ணா பேசிட்டு இருக்கும்போது இப்படி க்ளோஸா எடுத்த போட்டோவை காட்டி அவரை சர்ப்ரைஸ் பண்ணலாம்ல, அதுக்கு தான் என்று கண்ணடித்து சிரித்தவனுக்கு திடீரென்று புல்லட் சத்தம் அந்த வீட்டின் முன்பு கேட்பதை போல் இருந்தது. அங்கிருந்த ஜன்னல் வழியாக என்னவென எட்டி பார்த்தான். வெறுமாண்டிதான் வெண்ணிலாவின் போட்டோவை வாங்கி செல்வதற்காக வந்திருந்தான். அனைத்தையும் சரியாக பிளான் பண்ணி செய்த சித்தார்த் இதை எதிர்பார்க்கவில்லை. அவன் கண்கள் இரண்டும் கூர்மையாக பெண்ணவள் கையை இறுக்கமாக பிடித்து அங்கிருந்த ஒரு அறைக்குள் இழுத்து செல்லும் நேரமும் அந்த விருமாண்டி வீட்டுக்குள் வரும் நேரமும் சரியாக இருந்தது. அந்த கடைசி டெஸ்கில் தலை வைத்தபடி படுத்திருந்தாள் சுஜாதா. சுற்றி இருந்த அத்தனை பேரும் அவளை வினோதமாக பார்ப்பது போல் இருந்தது. அங்கிருந்த பாதி பேரிடம் ருத்ரன் அவளை முத்தமிட்ட காட்சி இருந்தது. பலர் அவளை பொறாமையுடன் பார்த்து சென்றார்கள். சிலர் அவள் காதுபடவே ஏசி சென்றார்கள். அவரு சூர்யா மாதிரி செம்மையா இருக்காரு. இவ என்ன ஜோதிகா மாதிரி அழகாவா இருக்கா? போயும் போயும் அவர் டேஸ்ட் ஏன் தான் இப்படி போச்சோ தெரியல. கேவலம் இந்த மூஞ்சியோட இருக்கிறவங்கள எப்படித்தான் அவருக்கு பிடிச்சதோ தெரியல. இவள பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. அவருக்கு இந்த அழகுன மூஞ்சி ஜோடியா? விளங்கிரும் என்று பலர் அவளுக்கு கேட்க வேண்டும் என்றே இப்படி பேசி சென்றார்கள். ஏற்கனவே வேதனையில் இருந்தவளுக்கு அவர்கள் பேசியது இன்னும் இன்னும் தான் வேதனையை கொடுத்தது. இதையெல்லாம் கேட்க முடியாமல் அங்கிருந்து கிளம்பியவள் வழக்கம் போல் ருத்ரன் வீட்டுக்கு வேலைக்கு சென்றாள். வேறு என்ன செய்வது? வயிற்று பொழப்புக்கு ஏதாவது வேண்டுமல்லவே. அவள் படிப்பு செலவுக்கும் இதர செலவுக்கும் சித்தார்த் அவளுக்கு பணம் கொடுக்கிறான் தான். ஆனால் அவள் தன்மானம் உழைக்காமல் வாங்கும் காசுக்கு இடம் கொடுக்கவில்லை. அதனால்தான் இப்படி பல இடங்களுக்கு சென்று வேலை பார்க்கிறாள். நிச்சயம் இங்கே வேலை செய்வது அவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று நம்பினாள் சுஜா. அதனால்தான் அத்தனை தைரியமாக இங்கே வந்திருந்தாள். ஆனால் அவளுக்கு தெரியாத அல்லவே அந்த போலீஸ்காரன் அனைத்தையும் கண்டுபிடித்து விட்டான் என்று. வழக்கமான வேலைகளை செய்துவிட்டு அவள் அங்கிருந்து கிளம்பலாம் என்று நினைக்கும் சமயம் டெலிகாலில் பாட்டியிடமிருந்து அழைப்பு வந்தது. பால் எடுத்து வரும்படி சொன்னார். அதனால் வழக்கம் போல் பின்வாசல் பக்கமாக மாடி ஏறி சென்றவளுக்கு ருத்ரன் வேலை விட்டு வரும் நேரம் இது இல்லை என்பதும் தெரியும். அந்த தைரியமும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்தது. பாட்டி அறை வரை பாலை எடுத்து சென்றவளை படார் என்று ஒரு வலிய கரம் ஒன்று ரூமுக்குள் இழுத்து சென்றது. ஒரு நொடி பதறி போய் கத்தலாம் என்று எண்ணிய சுஜாவின் வாய் அப்படியே ஸ்டிக் ஆனது முன்னே இருந்தவனை கண்டு. ருத்ரனோ அவளை பார்த்து குறும்பு பார்வையுடன் கண்ணடித்தான். நீங்க எப்படி இங்க? அத நான் கேட்கணும். பால் கிளாஸோட இங்க என்ன பண்ற? ஓஹோ! ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடியாகி பால் எடுத்துட்டு வந்தியா? எனக்கு ஓகே தான். குடு என்று அந்த பால் கிளாஸை வாங்கி பட்டென்று வாயில் சரித்தான். என்ன பேசுவது, எப்படி அவனிடம் சமாளிப்பது என்று தெரியாமல் தீவிர சிந்தனையில் இருந்தாள் சுஜாதா. அவள் அங்கு வேலை செய்வது அவனுக்கு தெரியாத வரைக்கும் தான் நல்லது என எண்ணினாள். சொல்லு மை டியர் காதலியே, இங்க எதுக்கு வந்தீங்க? குறும்பு பார்வையுடன் கேட்டான். நான் ஒன்னும் உங்க காதலி இல்ல. கோபமாக சொன்னாள். நான் உன் காதலன் இல்லைன்னு சொல்லதான் உனக்கு உரிமை இருக்கு. நீ என் காதலி இல்லைன்னு சொல்ல உனக்கு ரைட்ஸ் இல்ல செல்லம். அது என்னோட தனிப்பட்ட விருப்பம். சரி, இன்னும் நான் கேட்டதுக்கு பதில் வரலையே. அது வந்து, ஆ, உங்களை பார்க்க தான் வந்தேன் என்று வாய்க்கு வந்தபடி அடித்து விட்டாள். அப்படியா? எதுக்கு செல்லம்? இனிமே என்ன தொந்தரவு செய்யாதீங்கன்னு சொல்ல வந்தேன். ஓஹோ! அதுக்காக இந்த நைட்டு நேரம் என் காம்பவுண்ட் சரி ஏறி குதிச்சு திருட்டுத்தனமா வந்த, அப்படித்தானே? அத்தனை நக்கல் அவன் பேச்சில். அவளுக்கே தெரியும் அது நம்பும்படியாக இல்லை என்று. ஆனாலும் அவளுக்கு வேறு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. ஓஹோ! ரைட். அப்ப கையில இருக்க அந்த பாலு? லாஜிக்காக கேட்டான். நான் வரும்போது அந்த பக்கம் இருந்துச்சு. சரி, நீங்க தான் மறந்து வச்சிருப்பீங்களோன்னு எடுத்து கொடுக்க வந்தேன். அடடே! எவ்ளோ ஒரு நல்ல மனசு!
இந்த மனசெல்லாம் யாருக்கும் வராது. பஞ்சு புகழ்ச்சி செய்தான். என்ன விடுங்க, நான் போகணும் என்று அவனிடமிருந்து விலக நினைத்தாள். என்கிட்ட பேச தானே வந்த, அப்ப பேசு. பேச ஒன்னும் வரல, இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்ல வந்தேன். சரி சொல்லு. என்ன? ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னியே, அத சொல்லு. அததான் சொல்லிட்டேனே. இல்ல, நான் எப்படி உன் கண்ண பார்த்து காதல சொன்னேனோ, அந்த மாதிரி நீயும் இப்ப என் கண்ண பார்த்து புடிக்கலன்னு சொல்லு. சரி, சொல்றேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆ, ஆனா என் கண்ண பார்த்துக்கிட்டே சொல்லு. அதில் என்ன கஷ்டம் வந்துவிடப் போகிறது என்று சாதாரணமாக எண்ணியவள் அவன் கண்களை பார்த்தாள். சுஜாதாவுக்கு சந்தோஷ் மீது ஒரு சிறு ஈர்ப்பு வந்தது என்னமோ உண்மைதான். ஆனால் அதையும் ஆசிட் அடித்து அவள் மனதில் இருந்த ஆசையையும் சுக்குநூறாக்கி நொறுக்கிவிட்டான். யாராக இருந்தாலும் அவர்களின் கண்களை பார்த்து பேசுவதுதான் சுஜாதாவின் பழக்கம். அதுபோலதான் ருத்ரனின் கண்களை கூட ஏறிட்டாள். ஆனால் அது கண்களா இல்லை காந்தமா என்று சந்தேகம் வரும் அளவுக்கு அவளை கயிறு போட்டு ஈர்த்தது அந்த கண்கள். அந்த கண்களை சில நொடிக்கு மேல் பார்க்க முடியாதவள் பட்டென்று பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். என்ன கண் அது? வேணா சுஜா, இது ரிஸ்க். பேசாம பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துரு. கண்ணை பார்த்தும் காதை பார்த்தும் நீ சொல்ல வேணாம் என்று பார்வையை வேறு பக்கம் திருப்பியவள் பிடிக்கல என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு எஸ் ஆக நினைத்தாள். ஆனால் அந்த போலீஸ்காரன் விடுவானா என்ன? ஏய் பாத்தியா, போலீஸ்காரனுக்கே டிமிக்கி கொடுத்துட்டு எஸ் ஆக பாக்குற. நீ தாண்டி இந்த போலீஸ்காரனுக்கு ஏத்த பொண்டாட்டியா இருப்ப. என் கண்ணை பார்த்து சொன்னா மட்டும்தான் ஏத்துப்பேன். இதெல்லாம் பொய்யாட்டம். அதென்ன கண்ண பாரு காத பாருன்னு சொல்றீங்க? நான் எங்க வேணாலும் பாப்பேன். அது என் இஷ்டம். அத நீங்க சொல்லக்கூடாது. எங்கிருந்து தான் அவளுக்கு அத்தனை தைரியம் வந்ததோ தெரியவில்லை. ஓஹோ! அப்படியா? நானும் நல்லவனா இருக்கணும்னு நினைச்சாலும் விடமாட்ட போல செல்லம் என்று ஒரு மார்க்கமாக சொன்னவன் அவளை இடையோடு அவள் கைகளை படர விட்டான். "எ- எ- என்ன பண்றீங்க?" திக்கி திணறி கேட்டாள். ம். நீ எப்படி எங்க வேணாலும் பார்த்து சொல்வியோ, அந்த மாதிரி நானும் எங்க வேணாலும் என் கைய கொண்டு போவேன். நீ ரூல்ஸ மீறினா நானும் மீறத் தாண்டி செய்வேன் என் ஜிலேபி. அவளுக்கு தெரிந்த விஷயம்தான் அவன் சேட்டை பிடித்தவன் என்று. சரி, சொல்றேன். கைய எடுங்க. அவன் நம்பாமல் பார்த்தான். ஐயோ! உங்க கண்ண பார்த்தே சொல்றேன், நம்புங்க என்று பெருமூச்சு விட்டவள் கடினப்பட்டு அவன் காந்த விழிகளை ஏறிட்டாள்.